ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 96 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 23,252 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 76,664 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 259 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 48,743 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 19 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படி மாறி வந்துட்டு இருக்குது. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி இப்போ வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா 1% பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. அடுத்தது கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பேங்க் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. பட் பெருசாக பாசிட்டிவ்ல இல்லை, ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. 1,665 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஆக்சிஸ் பேங்க் 954 ரூபாவில் இருக்காங்க. கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஆக்சிஸ் பேங்க். கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க, ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஆக்சிஸ் பேங்க்கில் கோட்டக் மஹிந்திராவும் ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. பட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.5% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஓவரால் பேங்க் நிஃப்டியில் பயங்கரமாக அடி வாங்கினதுன்னா அந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான். ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் 976 வந்தாச்சு. ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 191 இருக்குது. நேற்று 187 வந்தாங்க. பட் ஸ்டில் வந்து அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஃபெடரல் பேங்க்கில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 6% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. 2,920 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அதிசிவ்ஸ், சீலன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் இது எல்லாமே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ரெவன்யூ வந்து 3,368 கோடி இந்த குவார்ட்டரில் வந்திருக்கு. 7.6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வால்யூம் க்ரோத்தும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஜாகிரபிஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியா இங்கேயே வந்து டிமாண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் தொட முடியாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கும்போது 2,920 ருபீஸில் ட்ரேட் ஆகுது. 6% பாசிட்டிவ்ல இருக்குது. பட் இது ஹைலி ஓவர் வேல்யூ, நீங்கள் டச் பண்ணி கூட பார்க்க முடியாது. அதனால் பிடிலைட் பக்கம் இப்போ போக முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. விப்ரோலாம் 3% மேலே பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. விப்ரோ 318 ரூபாவில் இருக்குது. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விப்ரோ தான் அப்படின்னு பார்த்தா இந்த மிட் கேப்பில் இருக்கிற கோ4G பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் இதெல்லாம் 12%, 11% அப்பர் சர்க்யூட்டில் இருக்குது. இது காரணம்னு பார்க்கும்போது நேற்று பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அதோட ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோ4Gயோட ரிசல்ட்ஸ், அதில் கோ4Gயோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரெவன்யூ இன் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம் 8.4% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூஎஸ் டாலர் டேர்ம்ஸில் பார்க்கும்போது அது ஒரு 7.5% க்ரோத் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் எபிட்டா பார்க்கும்போது எபிட் 316 கோடியாக இருக்குது. அதுவும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்ஜின்ஸ் வந்து 11.8% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கம்மின்னு சொல்கிறாங்க. பட் நெட் ப்ராஃபிட் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 215 கோடியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் இன்டேக் பண்ணது $500 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்வென்ஷியல் பேஸில் கான்ஸ்டன்ட் கரன்சி க்ரோத்னு பார்க்கும்போது 8.4% இருக்குது. அது இயர் ஆன் இயர் பேஸில் 40.3% இருக்குது. சீசனலி இது வீக் குவார்ட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 லார்ஜ் டீல் பார்த்தீங்கன்னா அந்த சேம் குவார்ட்டரில் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸல் ட்ரைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா $17.85 மில்லியன் வந்து 100% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு கோ4G வந்து அக்ரிமெண்ட் சைன் போட்டிருக்காங்க. இது ஒரு யூஎஸ் பேஸ்டு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதை வந்து அக்யூசிஷனுக்கு 100% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி சிக்னிட்டி அவங்களும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. சிக்னிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் கோ4G கூட மெர்ஜ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஷேர் ரேஷியோவும் சொல்லிட்டாங்க. ஸோ ஓவரால் போர்டு வந்து 19 டிவிடன் கொடுக்குறாங்க. ஜனவரி 30 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா கோ4G போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கோ4G இன்னைக்கு மட்டுமே 12% பாசிட்டிவ்ல இருக்குது. 9,223 ரூபாவில் இருக்குது. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 6,330 ரூபாவில் இருக்கிறாங்க. 11% பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட். எம்ஃபோசிஸும் 4% பாசிட்டிவ்ல இருக்குது. இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ் மேலே போகிறதுக்கு இந்த மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆக்சுவலி 2,326 ட்ரேட் ஆகுது. 2,326 இருக்கு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு கீழே வருமா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் ஆர்டிகல் படித்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட அர்பன் டிமாண்ட் வந்து வீக்காக இருக்குது. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது அது ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயினில் தான் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 19% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ எஃப்எம்சி செக்டாரே கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க.
ஐடிசி மட்டும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எல்லா செக்டார்லேயும் வந்து டாப் லெவலில் வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ரிசல்ட்ஸும் எப்படி வருதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 3400 டார்கெட் ப்ரைஸ் சொன்னதை இப்போ 2850 குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க கோல்ட்மேன் சாக்ஸ் 2700 சொன்னதை 2480 குறைச்சிருக்காங்க. யூபிஎஸ்ஓ 2700 சொன்னதை இப்போ 2480 குறைச்சிருக்காங்க. ஸோ மேபி அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் பைக்கால் கொடுத்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்தாங்க, அதை வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. பட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லாததுனால மார்க்கெட் இதே நெகட்டிவ் ட்ரெண்ட் போகிற பட்சத்தில் 2000 கீழே வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் வெயிட் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்லை ஹெச்யூஎல்ல. ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ஷேர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி ஹெச்யூஎல் எடுக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் வர இருக்குது. ஸோ ரெட்டிஸ் வந்து 1285 ட்ரேட் ஆகுது. நான் 1300 மேலே கூட கன்சிடர் பண்ணேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா இறங்குது. அடுத்து அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு பொறுமையாக யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் ஃப்ளாட்டாக வரும் போல் தெரியுது. அப்படி தான் வர நியூஸஸ்லாம் இருக்குது. ஃப்ளாட்டாக வரும், இல்லாட்டா 3 to 5% வரைக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் அந்த ரெம்லிமெண்ட் அதோட பேட்டன்ட் எக்ஸ்பைரி 2026 கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் அது கம்ப்ளீட் ஆனாலும் இவங்களோட ரெவன்யூ அஃபெக்ட் பண்ணாதான் அவங்களோட யூஎஸ் சேல்ஸுக்கு அடுத்த சில ட்ரக்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு ரெட்டிஸு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வருது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு 739 வரைக்கும் போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 757 ட்ரேட் ஆகுறாங்க. டாடா மோட்டார்ஸில் அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்க. ஏன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயரில் மேபி அது லிஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் இருக்கிற ஒரு ஃபினான்ஸ் செக்மெண்ட் வந்து டாடா கேபிட்டல் கூட மர்ஜ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி டாடா மோட்டார்ஸை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல கம்பெனியாட்டு நம்ம கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் டாடா மோட்டார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் இறங்க இப்போ வர வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் தான் டாடா மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் பராஸ் டிஃபென்ஸு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்தாங்க 7% அப்பர் சர்க்கியூட்டு. ரீசன் பார்க்கும்போது அவங்க ஒரு 12,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நவி மும்பையில் ஆப்டிக்ஸ் பார்க் போடுறதுக்கு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட. அது ஒரு ரீசனாக இருந்திருக்கு. பிரமால் ஃபார்மா வந்து சிஸ்டோஃபினர்னியா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஜெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பிரமால் ஃபார்மா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பிஜி இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிஜி இன்வைட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேசகாண்டாக் ஷிப்பில்டர்ஸு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேசகாண்டாக் ஷிப்பில்டர்ஸுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. குறிப்பாட்டு அவர் 70,000 கோடி வேல்யூவில் சப்மரைன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இவங்க எல்என்டிக்கு போக வேண்டிய பிட்ஸு அந்த பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மேசகாண்டாக் ஷிப்பில்டர்ஸும் லீவ் பண்ணுறோம், நாங்கள் வந்து சோல் குவாலிஃபைங் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி லீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்என்டி வந்து $multi-billion டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம்லேயும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த டீலில். அது என்னாச்சுன்னு தெரில. பட் ஆக்சுவலி நியூஸை சிஎன்பிசி டிவி 18 என்ன வந்துன்னா கவர்மெண்ட் சோர்சஸ் படி 2 கம்பெனிஸ்மே வந்து பிட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது 2 குரூப் ப்ராஜெக்டாக வருது. இவங்க எல்என்டி வந்து ஸ்பெயின் நவன்டி அவங்களோட பார்ட்னர்ஷிப்பு, மேசகாண்டாக் ஷிப்லஸ் வந்து ஜெர்மனியை சேர்ந்த திசங் குரூப் மெரைன் சிஸ்டம்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பு. பட் ஆக்சுவலி டீல் வந்து யாருக்கு போச்சுன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. ஏன்னா ஃபைனல் டிசிஷன் வந்து எடுக்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அவங்க தான் எடுப்பாங்க. ஆக்சுவலி மேசகாண்டாக் ஷிப்லஸ் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த கான்ட்ராக்டுமே சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நியூஸில் வந்து இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்க நியூஸஸ் வந்துச்சு. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேசகாண்டாக் ஷிப்லஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா சன்ஸ் எப்படியாவது ஐபிஓ வராதான்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, செபி இவங்க எல்லாமே ப்ரெஷர் போடுறாங்க நீங்கள் ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகுங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ டாடா சன்ஸில் வந்து சபுர்ஜி பலன்ஜி குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18.4% ஸ்டேக் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இவங்க ஐபிஓ வந்தால் தான் அவங்க வந்து ஸ்டேக் சேல் பண்ண முடியும், ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஏன்னா மைனாரிட்டி ஸ்டேக் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ சபுர்ஜி பலன்ஜி குரூப் இப்போ கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடன் அடைக்கணும், ஒரு 22,000 கோடி கடன் அடைக்கணும். அது இப்போ உடனடியாக அடைக்கணும். அதுக்கு பைசா தேவைன்னா இதை வந்து இந்த ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணால் தான் அவங்களுக்கு ஃபண்டு கிடைக்கும். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் எப்படியாவது ஐபிஓ வரணும்னு சொல்லி சபுர்ஜி பலன்ஜி குரூப்பை இப்போ வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கென்ட் ஆர்ஓ அப்படிங்கிற ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி இருக்குது. அவங்க அந்த ஐபிஓ வர்றதுக்கு செபிக்கு டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரொமோட்டர் மட்டுமே 99.77% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து
வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி கென்ட் ஆரோ அவங்க கொடுத்த அப்டேட்டு. நேற்று ரிசல்ட்ஸ் வந்ததில் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் 1% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகுது. ரெட்டிஸ் 1% கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது. ஹட்கோ பார்த்தீங்கன்னா 2% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனும் 2% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிபிசிஎலும் 2% நெகட்டிவ்ல இருக்குது, 272ல இருக்குது. ஸோ ஓவராலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு சில நியூஸஸ் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது, அந்த பேசிஸில் மேலே போயிருக்கு. ஸோ இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது டெக்னாலஜி, ஃபார்மா, மெட்டல், சிமெண்ட், ஆட்டோ, இன்ஃப்ரா, கன்சியூமர் சர்வீஸ், ஃபினான்ஸ், பிஎஸ்சி, மீடியா, பிஎஸ்சி பேங்க், எனர்ஜி, பேங்கிங் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. ரியாலிட்டி செக்டார் மட்டும் நெகட்டிவ்ல இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் $1.5 பில்லியன் வரதுக்கு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 எம்ப்ளாயிஸ், அதாவது அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில். ஆனால் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் cannot exceed 50 இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸுக்கு போகும். ஸோ சப்போஸ் இது வந்து கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில், இவங்க பண்ண தப்பு கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் இவங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா பெனால்ட்டி ஃபேஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் இது வந்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு வந்து யூஎஸ்எஃப்டி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ஃபன் ட்ரக் டெசினேஷன் யூஸ்னோஃப்ளாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்எஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு யூஎஸ்எஃப்டி பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நோவல் ஓரல் NLRP3 இன்ஹிபிட்டட், இது வந்து அமியோட்ராஃபிக் லேட்ரல் சிலோரிசிஸ் இதுக்கு எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜைடஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.